ஹலோ வெல்கம்மா. வணக்கம் வணக்கம். புதன்கிழமை இன்னைக்கு காலை வணக்கம் எல்லோருக்கும். எல்லோரும் நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நானும் நல்லா இருக்கேன், நீங்களும் நல்லா இருங்க. இன்னைக்கு வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். காலையில் பால் காய்ச்சிக்கிட்டு இருக்கேன். பால் காயுது, காயெல்லாம் நறுக்கி வச்சுருக்கேன். பீக்கங்காய் குழம்புக்கு பருப்பு வேக வச்சுருக்கேன். பீக்கங்காய் சாம்பார் மாதிரி. அடுத்தது புடலங்காய் தோட்டல். புடலங்காய் தோட்டல் அது பண்ணி வச்சுருக்கேன். அது பண்ணணும். மாங்காய் பச்சடி அதெல்லாம் தண்ணி ஊற்றி கழுவுறதுக்காக வச்சுருக்கேன். அப்போ இன்றைக்கி மொத்தம் 3. ஆமாம். முட்டை வேணால் ஆம்லெட் போட்டுக்கலாம், தோசை ஊற்றல. தோசை ஊற்றுவீங்களா? ஆமாம், தோசை தான் ஊற்றணும் காலையிலைக்கா? ஆமாம். ஓ, நீங்கள் என்ன திடீர்னு பிரேக்ஃபாஸ்ட் பிளான் பண்ணியிருக்கீங்க? பிரேக்ஃபாஸ்ட்டா? அப்படின்னா பிரேக்ஃபாஸ்ட்டு பிளான் பண்ணியிருக்கீங்க, இல்லைன்னா சாதமே சாப்பிட்டு போயிடலான்னு சொல்லி. சாதம் அரிசி கொஞ்சம் தான் போட்டிருக்கேன். அதனால பிரேக்ஃபாஸ்ட் அப்படி. அப்போ டைம் ஆயிருமே. இல்லை, நீ குளிக்க போகிறப்பல நான் தோசை ஊற்றிக்குவேன். நான் எப்போ குளிக்க போவேன்னு பார்த்து தோசை ஊற்றுவீங்களோ? ஆமாம். நாட்டு சர்க்கரை காய்ஸ். நாட்டு சர்க்கரை. அன்றைக்கி நம்ம எத்தனை மணிக்கு இன்றைக்கி எழுந்திரிச்சிங்க? இன்னைக்கு நான் 4:45 எழுந்திரிச்சிட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். அப்படி எழுந்திரிச்சு லேட் ஆயிடுதா? ஆமாம். நல்ல நேரம் சரியா இருக்கா? சரியாக தான் இருக்கும்னு நினைக்கிறேன். சோறுலாம் வெந்துடும் சீக்கிரம். நீ குழம்பு கொஞ்சம் தான் வைக்கணும். குக்கர் தானே, சீக்கிரம் வந்துடும். ஆனால் ஒரு குக்கர் தானே இருக்குது. ஆமாம். இதே மாதிரி இன்னொரு குக்கர் இருந்தால் மாற்றி மாற்றி இறக்கி வைக்கலாம்னு. ஆமாம். இல்லையா? ஆமாம், இன்னொரு குக்கர் இருந்தால் தேவையில்லை. நம்ம இன்னைக்கு எங்கேயும் பிளானிங்? இன்றைக்கெல்லாம் எங்கேயும் பிளானிங் இல்லை ஃப்ரெண்ட்ஸ். வீட்டில் தான் இருக்கணும். வேறு என்ன பண்ணுறது? வேறு ஏதாவது ஒர்க்கு பார்க்குறதா பிளான் பண்ணியிருக்கீங்களா? ஒர்க் இன்றைக்கி ஒன்றும் இல்லை. ஒரு ஒர்க்கை பிளான் பண்ணால் அந்த நேரத்தில் முடிக்க முடியுதா மம்மி? முடியாது. டைம் கூட எடுக்குதா? சிம்மில் வச்சா அடுப்பு என்னமோ ஒன்று சவுண்டு போடுதா? என்னைய சிம்மில் வைக்காதீங்க அப்படின்னு. எரிஞ்சா கூட தான் எரிவா. பாக்கெட் பால் காப்பியே பிடிக்கவே இல்லை ஃப்ரெண்ட்ஸ். ஆனால் அது குடிக்க வேண்டிய கட்டாயத்தில் இருக்கும். அந்த அம்மாட்ட கேட்டீங்களா இல்லையா? அதுக்கு கேட்கல, மறந்துட்டேன். கேட்கணும். ஃபோன் பண்ணி கேட்டு பண்ணுற வேலையே நிறைய இருக்கும், ஆனால் நம்ம பண்ணாமல் இருக்கோம். இந்த சாமிக்கு போயிட்டு வருவோம். இங்கே ஆல்ரெடி விளக்கேற்றிட்டாங்க காய்ஸ். எப்பவுமே விளக்கேற்றிடுவேன். எல்லாரையும் நல்லபடியாக வச்சுங்க, எங்களையும் நல்லபடியாக வச்சுங்க. நான் நல்லா இருக்கணும் கடவுளே. வெளியே என்ன விட்டியா? நல்லா பூ பறிக்கலை. அப்போ வெளியே போக அப்படிதான் பூ பறிக்கணும். இப்போ இருட்டாவில் இருக்கு, அதனால பூ பறிக்கல. கடவுளே சாப்பிடுங்க 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 சாப்பிடுங்க. இதெல்லாம் என்ன வேஸ்ட்டு பூவா இது? ஆமாம். சரி வாங்க அங்கே போகலாம். இங்கே இனிமேலுக்கு தான் விளக்கேற்ற போகிறாங்க காய்ஸ். ஒரு நாள் சொன்னீங்கன்னா ஒரே திரியிலேயே 2 ஏற்றிட்டேன். மகாலட்சுமி தாய் சரி, எங்கள் வீட்டுக்குள்ளே வாங்க வாங்க. எல்லா தெய்வங்களும் எங்கள் வீட்டுக்குள்ளே வாங்க. மகாலட்சுமி சாமி தான் குறிப்பாக வரணும். ஆமாம்.
பிள்ளையாருப்பா. மகாலட்சுமி சாமி சில்லறை காசாக வச்சுருப்போமா பணமாக வச்சுருப்போமா? சில்லறையாக தான் இந்த கொட்டுது வேறு. தங்க காசாக வச்சுருக்கோம் மகாலட்சுமி. நம்மள மாதிரி காசு இல்லை, தங்க காசாக வச்சுருக்கோம். ஓ, அப்போ தங்க காசு தான் வேல்யூன்னு. அது பானைக்குள்ளேருந்து கொட்டுற மாதிரி கொட்டும் போல. ஆமாம். நீங்கள் இந்த சட்டிலாம் ரொம்ப நாளாக வச்சுருக்கீங்களா? இந்த சட்டி இது குக்கருக்கு இதுக்கு கொடுத்தது. அந்த சட்டியை நான் தனியாக எடுத்து யூஸ் பண்ணிக்கிட்டேன். குக்கருக்கு இதுக்கு கொடுத்தது. நல்லா உழைக்குது. ஒரு சட்டி இது சோறு கவுக்கலாம், எல்லாத்துக்கும் தோதாது. டீ வடிகட்டணும், இங்கே இருக்கட்டும். தாளிச்சு விட்டுரும் குழம்புக்கு. எண்ணெயை ஊற்றி கொள்ள வேண்டும். பீர்க்கங்காய் குழம்பு. பீர்க்கங்காய் சாம்பார். சாம்பார். தாளிக்கிற வெட்டி கொள்ள வேண்டும். கடுகு பெருங்காயம். நம்ம அங்கிட்டு திரும்பிட்டு வர்றதுக்குள்ளே சூடாக இருக்கும். வெங்காயம், தக்காளி, ஏதோ லேட்டாகிடுச்சு, சமைச்சோம்னாலே சரியாகும். 5:30 ஆகுது. கொஞ்சம் உப்பு போட்டுக்கலாம். மோஸ்ட்லி சாம்பாருக்கு வந்து கல் உப்பு, பொரியலுக்கெல்லாம் நைஸ் உப்புவாங்க. ஆமாம், இந்த மாதிரி கரையாது மாதிரி இருக்கிறதுலாம் இந்து நான் இந்துப்பு தானே யூஸ் பண்ணுறேன். அது எங்கே வாங்குவீங்க? அது இந்த இதில் தான் வாங்குவோம், சதன் மளிகை. அதில் தான் வாங்குறது. அது எங்கே இருக்குது? புதுக்கோட்டையில். அது 1 கிலோ வாங்கினா அது வாட்டி கிடக்குது 2-3 மாதத்துக்கு. நிறைய யூஸ் பண்ண மாட்டீங்களோ? அது ரொம்ப யூஸ் பண்ணுறது இல்லை, ரேராக தான். முட்டை ஆம்லெட்டுக்கு இந்த மாதிரி இதுக்கு இல்லை, ரேராக தான் யூஸ் பண்ணுவோம். பீர்க்கங்காய் இது எத்தனை காய் போட்டிருக்கீங்க? பீர்க்கங்காய் ஒரு 3 காய், சின்ன சின்ன காயாக தான் இருந்துச்சு, அதையும் போட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். சின்ன சின்ன காயாக தான் இருந்துச்சு. பருப்பையும் அதில் கொட்டி விட வேண்டும். இல்லை, பருப்பு கொட்டலை, கொஞ்சம் பருப்பு இதுக்கு வேணும். இது பருப்பில் ஏன் எண்ணெய் ஆகுது? எண்ணெய் ஊற்றுனேன், நான் எண்ணெய் ஊற்றுனேன், அதுவும் வராது. நான் எண்ணெய் ஊற்றுனேன். எண்ணெய் ஊற்றி பண்ணுறதுனால என்ன பெனிஃபிட்டு? இது விளக்கெண்ணெய், உடம்புக்கு நல்லது இல்லை, அதுக்காக. இப்போ கல்யாணக்கார வீட்டிலலாம் பருப்பு ஊற்றுவாங்களா அது தெரியல, ஆனால் வீட்டு சமையல் ஊற்றுவாங்க. கல்யாணக்கார வீட்டில் ஊற்றுவாங்க பருப்புல. உங்கள் அம்மா வீட்டிலலாம் ஊற்றுவாங்களா? எங்கள் அம்மா வீட்டிலலாம் ஊற்றுறதுனால தானே நான் ஊற்றுறேன். விளக்கெண்ணெய் ஊற்றுனா அதே இப்படி திக்காக வரும் பருப்பு, உடம்புக்கும் நல்லது. இல்லைன்னா தனித்தனியாக வருமா? இல்லைன்னா கொஞ்சம் தண்ணியாக வரும், இப்படி குழஞ்சாப்புல வராது. அது வேகிறதெல்லாம் ஒன்றா தானே வேகும். இல்லை, இது போட்டால் கொஞ்சம் சீக்கிரம் வேகும். இது போட்டோம்னா கொஞ்சம் சீக்கிரம் வேகும். எந்த பருப்பாக இருந்தாலும் இதை ஊற்றுவீங்களா? இல்லை, துவரம் பருப்பு.
பாசிப்பருப்புக்கலாம் நீ தண்ணி கொஞ்சம் குடி. பாசிப்பருப்புக்கு எல்லாம் ஊற்ற மாட்டோம், துவரம் பருப்பு. அதுக்காகவே அந்த ஐயாட்ட கேட்டு வாங்குவீங்களா விளக்கெண்ணெய்? ஆமாம், அதுவுமே 100 வந்து 25 ரூபா, 1 கிலோ 250 ரூபா இருக்கும் விளக்கெண்ணெய். எல்லா எண்ணெயுமே செக்கில் ஆட்டினா கூடவா? ஆமாம், அப்படித்தான் இருக்கும். எல்லா எண்ணெயும் ஆட்டலாமே அப்படி செக்கில்? விளக்கெண்ணெய், நல்லெண்ணெய், கடலெண்ணெய் எல்லாம் ஆட்டலாம். ஃப்ரெண்ட்ஸ், என்ன பக்கத்து வீட்டில் எழுந்திரிச்சிட்டேன். நேற்றே தேங்காய் எல்லாம் திருக்கி வச்சுட்டீங்களா? ஆமாம், எல்லா வேலையும் நேற்றே பார்த்து வச்சுதான். இன்னைக்கு காலையில் கொஞ்சம் குறைவேல பார்த்தேன். இன்னைக்கு காலையில் என்னென்ன வேலை பார்த்தீங்க சமையலுக்கா? இன்னைக்கு காலையில் நான் எந்திரிச்ச உடனே வெங்காயம் தக்காளிலாம் உரிச்சு வச்சுருந்தேன், தக்காளி நறுக்கினேன், அரிசி ஊற வச்சேன், வெங்காயத்தை நறுக்கினேன். இந்த வேலை பார்க்கறதுக்கு எனக்கு சரியாயிடுச்சு. மிளகாத்தூள் ஃபில் பண்ணி வச்சுருக்கீங்க இவ்வளோ? ஆமாம், டப்பியில். ஆமாம், புது மிளகாத்தூள் அரைச்சல காட்டுங்க. அது ஃபில் பண்ணியிருக்கேன். இது நல்லா இருக்குது மசாலா. தருங்க இருக்குது. நான் என்னடா டப்பியில் ஏதோ ஃபுல்லாக இருக்கேன்னு பார்த்து, இவ்வளோ ஃபுல்லாக இருந்து பார்த்தது இல்லையா? வச்சோம்னா இது வண்டு கிண்டு வந்துச்சுன்னா எல்லாத்தையும் கொட்டி கழுவ முடியாது. அதனால அந்த பாக்ஸில் வைக்கல. மிளகாத்தூள் தனியாகவே எடுத்துக்கோ, உப்பு புளி எல்லாத்தையும் அதில் வச்சுட்டேன். தனியாகவே எடுத்துக்கோம்னா புரியல. இந்த மாதிரி தடிச்சா இதில் வைக்காம அந்த ஊதாவில் வைக்காம இதுலேயே வச்சுருக்கேன் மிளகாத்தூள். இதுன்னா தனியாக எடுத்துக்கலாம், அப்படியே வச்சுக்கலாம். இது வந்து 4ஐயும் ஒன்றா சேர்க்கறதுனால இந்த பாரு, இதில் வந்து மஞ்சத்தூளில் வந்து வண்டு வந்துருச்சு. உப்புக்கு ஒன்றும் வராது எப்பவும். அதனால வேற இடம் வேண்டாம்னு வேற இடத்துல வச்சிருக்கேன். மிளகாத்தூள் இந்த வெயில் காலத்துல இன்னொரு வாட்டி அரைச்சிக்கிட்டுரும். மழை காலம் வந்து அரைக்க முடியாது. அப்படியெல்லாம் இல்லை, இப்போ எல்லா காலத்துலையும் அரைக்கிறான்னு இல்லையா? அரைக்கலாம், காய வைக்கணும்ல, கஷ்டம் இல்லை. காஞ்சா தானே மிஷினில் ஒட்டாமல் வரும். இதெல்லாம் மிஷினில் ஒட்டி போயிடும் நம்ம கொடுக்குற மிளகா. அதனாலதான் மிளகாய் எல்லாம் எப்படி உபரி கூட கொடுத்தோம்னா குறைச்சி வருமா? எப்படி ஒரு அளவு? அதே அளவு தான் வரும். 2 கிலோ கொடுத்தோம்னா 2 கிலோ தான் வரும். குறையவும் குறையாது, கூடவும் கூடாது. ஆனால் நம்ம அதில் சேர்மானம்லாம் சேர்க்குறோம்னா அதனால கூட வரும். புரியுதா? என்ன இது கொஞ்சம் இது துவரம் பருப்பு இதெல்லாம் சேர்க்குறோம்ல, அதனால கூட வரும். துவரம் பருப்பா? ஆமாம், மிளகாத்தூள் அரைக்கல, மசாலா அரைக்கல, துவரம் பருப்பு, கடலைப்பருப்பு எல்லாம் சேர்ப்போம். அது என்ன புளி தனியா? இந்த பாயிலுக்கு ஊற்றுவோம் சாம்பார். இது போடலும் கட்டும். ரெண்டுக்குமே இன்னைக்கு பருப்பா? ஆமாம், புடலங்காய் தோட்டத்துக்கு பருப்பு வேணும். புடலங்காய் எப்படி 2 விதமாக பண்ணுவீங்களா இல்லை ஒரு விதமாக? ஒரு விதமாக தான். உனக்கு மட்டும்தான் புடலங்காய், எனக்கு மாங்காய் பச்சடி. ஃப்ரெண்ட்ஸ், எனக்கு மாங்காய் பச்சடி வெல்லம் போட்டு செஞ்சால் பிடிக்கும் ரொம்ப. அதனால மாங்காய் பச்சடிக்கு நறுக்கி வச்சுருக்கேன். அது நான் அப்புறம் கூட செஞ்சுக்குவேன். நின்று வெல்லம் போட்டால் பிடிக்காது. ஆனால் இப்போ வெயில் காலத்துக்கு எல்லா அன்னதானத்துலேயும் இது போடுவாங்க. எது? மாங்காய் பச்சடி.
ம். அப்போ அதெல்லாம் ஒரு தொட்டுக்குவா. பரங்கிக்காய் புளிக்கறி எல்லா அன்னதானத்துலேயும் இருக்கும் அவசியம். அது ஏன் தெரியல, கோயிலில் செய்கிறது எல்லாத்துலேயும் பரங்கிக்காய் புளிக்கறி இருக்கும். ம் தெரியல, எல்லா கோயில்லையுமே ம் நல்லா இருக்கும் அவங்க வைக்கிற புளிக்கறி. ம் ஆமாம், கொஞ்சம் டேஸ்ட்டாக இருக்கும். பொதுவாக கோயிலுக்குன்னு சமைக்கிறதே டேஸ்ட்டாக இருக்கும். ம் அது மாதிரி இந்த ஒசந்தி புடு செவ்வாய் கொழுக்கட்டைன்னு நாங்கள் பிடிப்போம் லேடிஸ் எல்லாம். ம் அதுவுமே செவ்வாய் சாமி கும்பிட்டு அந்த கொழுக்கட்டை அவ்வளோ வாசமாக இருக்கும். ம் அது சாதாரணமாக நம்ம அவிச்சோம்னா அந்த வாசம் வராது. ம் சாமி கும்பிட்டு இதுனோம்னா அந்த வாசம் வரும். ம் அது என்ன செவ்வாய்க்கிழமை சாமி? அந்த ஒசந்தி கொழுக்கட்டை, ம் அந்த கொழுக்கட்டை ஆம்பளை எல்லாம். ம் ஒரு கோயிலில் ரெஸ்ட்ரிக்ஷன் பண்ணுற ஆளுமே அது சரியா? இந்த லேடிஸ் வரக்கூடாது, லேடிஸ் வரக்கூடாது. அது அந்த சாமிக்கு ஒத்துக்காதான் இருக்கும், அதனால வரக்கூடாதுன்றாங்க. ம் ஐயப்ப கோயில்லாம் அப்படித்தான் சொன்னாங்க. இப்போ லேடிஸ் போகிறாங்க வரைக்கும். ம் ஒரு 2 3 நாள் இன்னும் போனான்னு சொன்னா. அதேமாரி ஒரு சில கோயிலில் அப்படி தான் இருக்கு. ஆமாம் ஆமாம். ஆனால் இந்த காலத்தில் அது பார்க்கணுமா? பார்க்கணும். லேடிஸ் போனால் பிள்ளைய தூக்கிட்டு போய் ரொம்ப அலம்பல் பண்ணுறாரு. ம் ஜென்ஸ் மட்டும் போனால் அவங்க வாட்டுக்கு கரெக்டாக சாமியை கும்பிட்டு வந்துடுறாரு. ம் லேடிஸ் போனாவே அங்கே குடும்பம் மாரி ஆகி போயிடுது கோயில். ம் எந்த கோயிலாக இருந்தாலும் கூட்டணும் இதுவாக தானே போகிறாங்க. அப்படி போனாதான் கோயில், எல்லாரும் உள்ளதே கோயில். ஆனால் ஒரு சில சாமிகளுக்கு ஆகாது, ம் அதனால தான் அப்படி பண்ணுறாங்க. சாமிகளுக்கு ஒத்துக்காதுங்கிறனால தான் லேடிஸ் அவாய்ட் பண்ணுறாங்க. ம் ஆனால் சபரிமலையெல்லாம் அப்படி தானே இருந்துச்சு. ஆமாம், சபரிமலையில் அப்படி தான் இருந்துச்சு, இப்பயும் அப்படி தான் இருக்குன்னு நினைக்கிறேன். ரொம்ப வெள்ளை லேடிஸ் யாரும் போகிறது ரொம்ப போகிறதில்ல, ஆனால் கொஞ்சம். ஆமாம். நான்லாம் 5ஆவது படிக்கையில் போயிருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ் ம் சபரிமலைக்கு. ம் எங்கள் அப்பா, நான், எங்கள் அண்ணன் 3 பேர். நாங்கள் கேரளாவில் தானே இருந்தோம், ம் அதனால அங்கே போயிருக்கேன் சபரிமலைக்கு. ம் விரதம் மருந்து ம் போயிருக்கோம். ம் எத்தனை நாள் விரதம்? 48 நாள் வரும். விரதம்னா என்னென்ன பண்ணுவீங்க? அந்த தூரம் ஆனவங்க வீட்டில் இருந்தாக்க, தூரம் ஆனவங்க இருந்தால் வந்து மென்சஸ் பீரியட்ஸ் ஆனவங்க இருந்தால் கூட அவங்கள்ட்ட இருக்கக்கூடாது. நம்ம தனியாக வீடு எடுத்து போய் சமைச்சு சாப்பிடணும். ம் அப்படிதான் இருந்தோம் நாங்கள். ம் பெரும்பாவூரில் போய் தனி ரூமில் ம் சாப்பாடு கடையில் வாங்கி சாப்பிட்டுக்கிட்டு இருந்தோம். ம் சரி, ஹாஸ்டல் ஒர்க்கு அவங்க இந்த மாதிரி ஆயிரும்ல. அப்போ எல்லாமே அப்படிதான். இப்போ நம்ம வீட்டில் பிள்ளைய மாலை போட்டிருந்தா அடுத்த வீட்டுக்கு போய் இல்லைன்னா அது விட்டுறது. பக்கத்து வீடு இல்லை, சுத்தமாக இருப்பாங்கல்ல அவங்க வீட்டில் விட்டுறது. சாப்பாடை மட்டும் சுத்தமாக பண்ணி கொண்டு போய் அவங்க வீட்டில் நம்ம பிள்ளைகளுக்கு கொண்டு போய் கொடுக்குறது. அப்படிலாம் சோழ பெரியமாலாம் ராகவன் ஒருத்தர் வீட்டில் போயிருப்பார், மருகா மாலை போடையில். அதுவும் தோதை பார்த்துக்கணும். நிறைய பேர் மாலை போட்டிருந்தா இந்த தூர அளவுக்குள்ள வேற வீட்டில் வைக்கலாம். என்ன இல்லைன்னா மாலை போட்டவங்க இல்லைன்னா வேற வீட்டுக்கு. மாலை போட்டால் இலையில தான் சாப்பிடணுமா எப்படி? ஆமாம், சுத்தமாக இருக்கணும். 2 நேரம் குளிக்கணும். நீ நினைக்கிற மாதிரி சின்ன திட்டம் இல்லை. 2 நேரம் குளிக்கணும். ரொம்ப வேலை. அது ஏன் ஒரு நேரம் குளிச்சா பார்த்தால? சாயந்தரம் ஒரு வாட்டி குளிக்கணும். சுத்தமாக இருக்கணும். ஆமாம், சோப்பு போட்டு குளிக்கிறோமோ இல்லையோ 2 நேரம் குளிக்கணும். அப்புறம் வேற என்ன ரெஸ்ட்ரிக்ஷன்? மாலை போடுறதுல சின்ன திட்டம் இல்லை, ரொம்ப சுத்தபத்தமாக இருக்கும். மாலை எத்தனை? ஒரு மாலை போடணுமா இல்லை கரெக்டாக போடணும்? அவங்க கோயிலுக்கு போனோம்னா அவங்க நம்ம கொடுக்குற மாலையை பூஜையில் வச்சு அப்படி போட்டு விடுவாங்க. நம்ம தான் வாங்கி கொடுக்கணும்.
ஆமாம், நம்ம தான் கொண்டு போகணும். மாலை போடுறோம்னா நம்ம தான் மஞ்சள் கலர் இந்த பச்சை வேட்டி அதெல்லாம் கொண்டு போய் மாலை போட்டோம்னா ட்ரெஸ்ஸு மாற்றிக்கணும். பேண்ட்டு சட்டையெல்லாம் போடலாமா? கருப்பு கலர் பேண்ட் சட்டை இருந்தால் போடலாம். வேலைக்கெல்லாம் போனோம்னா அப்படிதான். கருப்பு கலர். கருப்பு கலர். சபரிமலைக்கு மாலை போடுறதுனா சின்ன திட்டம் இல்லை. ஆனால் இங்கெல்லாம் ஈஸியாக போட்டு போயிட்டு வந்துடுறாங்க நம்ம ஊரில். ஆமாம், நீங்கள் அந்த காலத்தில் அப்படி கஷ்டப்பட்டீங்கன்னா? ஆமாம், இங்கெல்லாம் இப்போ ஆனால் இப்பெல்லாம் 48 நாள் வருதமா எப்படி தெரியல. அவங்க 2 நேரமும் ஒரு நேரம் குளிக்கிறதுல ஒரு நேரம் தெரியல. அப்படிலாம் தெரியல. காலையில் வெளில நான் எந்திரிச்ச உடனே பல்ல விளக்கிட்டு குளிச்சிடணும். அப்புறம் சாயந்தரம் ஸ்கூலுக்கு போயிட்டு வந்து திருப்பி குளிக்கணும். ஸ்கூலுக்கு போகிற பிள்ளைன்னா ஸ்கூலுக்கு போயிட்டு வந்துட்டு குளிக்கணும். குளிச்சுட்டு சாமி கும்பிட்டு தான் வருங்க. அதுவும் சைவம் மட்டும்தான் சாப்பிடணும். ஆமாம், அசைவம் சாப்பிடக்கூடாது. அசைவம் சாப்பிடக்கூடாது. எந்த மாலை போட்டாலுமே அசைவம் சாப்பிடக்கூடாது. சபரிமலைக்குன்னா அப்படித்தான். செப்பல் போடும். செப்பல் போடக்கூடாதா? போடணும். செப்பலும் போடக்கூடாது. எம்என் நம்பியாரெல்லாம் நிறைய போயிருக்காரு சபரிமலைக்கா? சபரிமலைக்கு வரலாம். வருஷம் போவார். அங்கே எப்படி இருக்கும் கோயில்? கோயில் சின்ன உண்டா இந்த இப்படி இப்படி இருக்கும். இந்த இப்படி இருக்க வீடுக இருக்கு, வேற அந்த மாதிரி இருக்கும். சரி, எல்லா பக்தர்களுக்கும் இங்கே சாமியோட இது கூடவா இருக்கே? எல்லாருக்கும் பக்தி அதிகமாக இருக்கே, சாமிக்கு இது கூடவா, பவர் கூடவா? வேண்டுனது கிடைக்குமா எப்படி? அது தெரியல. ஆனா நெய், இந்த தேங்காய் இருக்குவாரு, தேங்காய் கண்ணை உடைச்சிட்டு அதுல நெய் நிறைச்சு அப்படியே கொண்டு போய் அந்த நெய்யை கொண்டு போய் அபிஷேகம் பண்றது. ஒவ்வொரு இருமுடி கட்டுறது அதை நெய்யை நிறைக்கிறது தான் இருமுடி கட்டுறது. 3 தேங்காய் 5 தேங்காய் அப்படின்னா அந்த கண்ணை திறந்து விட்டு அதுல புடலை வச்சு நெய் ஊற்றுவாரு. நமக்கு குருவா இருக்கிறவரு. அதுல அந்த நெய் அப்படியே ஏதோ ஒன்று அரக்கு வச்சு அடைச்சிருவாங்க. அதுக்கப்புறம் இங்க கோயிலுக்கு போனோம்னா நம்ம இருமுடியாட்டம் இப்படி இப்போ தலையில பிடிச்சிக்கணும். அது 3 தேங்காய் 5 தேங்காய்ன்னு கோயிலுக்கு போகல, எங்கேயும் போகல. அப்புறம் சபரிமலைக்கு போனோம்னா அந்த இருமுடியில் உள்ள தேங்காயோட நெய்யை சாமிக்கு அபிஷேகம் பண்ணுவாரு. அதுதான். எப்படின்னா முழு தேங்காய் எடுக்கணும், அதுல இருக்க மேல் பகுதியை உடைக்கணும். இல்ல, கண்ணை உடைக்கணும். கண்ணை 3 கண்ணா இருக்கும், அதை உடைக்கணும். அதுக்குண்ட நெய்யை நிறைக்கணும். அது தண்ணியை கீழே ஊற்றிட்டு அதுல நெய்யை நிறைக்கணும். தண்ணிக்கு பதிலாக நெய்யை வச்சு கொண்டு போவோம். நெய்யை வச்சு கொண்டு போவோம். அங்கே அவங்க அந்த நெய்யை அவங்க சீல் எடுத்துவிட்டு, சீல் மாதிரி சிவப்பு கலர்ல வச்சு விட்டுருவாங்க. அந்த சீல் எடுத்து விட்டு அவங்க வந்து சாமிக்கு ஊற்றிடுவாங்க. சாமிக்கு அபிஷேகம் பண்ணிடுவாங்க. இப்படி தேங்காயோடய அபிஷேகம் பண்ணுவாங்களா இல்லை வேற இடத்துல ஊற்றி? இப்படி கவுத்தம்னா வந்துரும்ல, அந்த சீல் எடுத்துட்டோம்னா. ஆனால் இங்கேருந்து கொண்டு போகிறதுக்கு 1 வாரம் ஆகும்ல? 1 வாரமெல்லாம் ஆகாது. கிளம்பிட்டோம்னா கிளம்புற அன்னைக்கு தான், கிளம்புனா மறுநாளே போயிடுவோம். வண்டியில் போகிறவங்க நடந்து போக மாட்டாங்களோ? நடந்தெல்லாம் போக மாட்டாங்க, வண்டியில தான் போவாங்க. எப்படியும் மறுநாளே போயிடுவோம். சாமி எப்படியும் மறுநாளே பார்த்துருவோம். இப்போ நெய்யெல்லாம் உங்களுக்கு டப்பில இருந்து விளக்கேத்தையில், இந்த கோயிலெல்லாம் விளக்கேத்தையில் பார்த்தேன் ஒட்டிக்கிட்டு வரமாட்டேங்குதுண்ணே. அது மாதிரி தேங்காயிலையும் நெய் ஒட்டிக்கிட்டு வரலைன்னா தெரியல அது என்னன்னு. எப்படியோ அதுதான் அபிஷேகம் பண்ணுவாரு சாமிக்கு நெய்யில். சாமிக்கு. ஆமாம். ஐயப்பன் இந்த இப்படி காலை வச்சு உட்காந்துருப்பார்ல? ஆமாம், அவருக்கு படி ஏதோ சொல்லுவாங்களே, அது என்ன? அது என்ன 18ஆம் படி. 18 படி இப்படி உயரமா இருக்கும். அந்த 18 படியில ஏறணும். எனக்கெல்லாம் போலீஸ்காரர் தூக்கி விட்டாரு, நான் சின்ன பிள்ளையா இருக்கிறேன். போலீஸ்காரர் தூக்கி விட்டுருவாரு. அவர் ஒரு கையிலே தூக்கி விட்டுருவாரு. சின்ன பிள்ளையா இருக்கு பிள்ளையில. ஆமா, அது படி மேலதான் இருக்குமா சாமி? ஆமா, அந்த 18ஆம் படி ஏறியதான் மேல போய் சாமி கும்பிடணும். நல்லா இருக்கும் கோயில்,
நல்லா இருக்கும் கோயில். அதெல்லாம் பார்க்க வேண்டிய, நீ பார்த்துருக்கிய இல்லையா? இல்லை. அதெல்லாம் பார்க்க வேண்டிய இது. நீங்கள் எத்தனை வாட்டி பார்த்துருக்கீங்க? நான் ஒரு வாட்டி தான் பார்த்துருக்கேன். ஆனால் எனக்கு அதுலேயே நல்ல ஞாபகம் பதிஞ்சு போச்சு. ஆனால் இந்த கோயிலெலாம் இப்போ டெவலப்மெண்ட் எப்படி இருக்கும்? டெவலப்மெண்ட் பயங்கரம். நாங்கள் போனதை விட இப்போ எவ்வளோ டெவலப்மெண்ட், பயங்கர டெவலப்மெண்ட். நீ இப்படி கேட்டுட்ட, பயங்கர டெவலப்மெண்ட் சபரிமலையில. இப்போதான் எல்லாரும் போறாங்க, 50 பேர் எல்லா மாநிலமும் போகுது. வரமலை கிடைக்கும். வரமலை எல்லா மாநில மக்களும் போறாங்க. முன்னாடி கேரளா ஆளுக்கு மட்டும்தான் போயிட்டு இருந்தாங்க. இப்போ எல்லா மாநிலத்திலையும். ஏன் நம்பிக்கை எல்லாருக்கும் கூட? ஆமா, இந்த சாமியோட இது அருள் எல்லாருக்கும் நிறைய வந்துருச்சு. இங்கே கூட போறாங்க பார்த்தீங்களா? இங்கே கூட நிறைய பேர் போறாங்க. இல்லை, நம்ம ஊர்ல இருந்து நிறைய பேர் போறாங்க, பார்த்து போறாங்க. ஒருத்தருக்கு இத்தனை வருஷமா போறேன்னு சொல்லுவாங்கல்ல. ஆமா, 18 வருஷமா போய்கிட்டு இருக்கேன், 15 வருஷமா போய்கிட்டு இருக்கேன். போறவங்க இங்க அதுக்கு தகுந்த மாதிரி தென்னங்கண்ணு அனுபவம் வச்சுட்டு வருவாங்க. எதுக்கு? ஒரு வருஷம் போனா ஒரு தென்னங்கண்ணு அப்படி அங்கே விற்கும் இருக்கு. சாதம் வந்துச்சா? சாதம் வந்துச்சு. அப்புறம் பருப்பு ஊற்றி கிண்ட வேண்டியது. சாதம் இருக்கட்டும், தெரிஞ்சு எனக்கு இந்த பருப்பு எடுத்துக்கிட்டு போ. சபரிமலைக்கு போகிறதுலாம் ஒரு பெரிய இது. நேர்த்தி கடன். ஆமாம். ஆனால் நீங்கள் போகிறதுல கஷ்டம் எதுவும் சொல்லலையே, அது ஒரு நாளுக்குள்ளே போயிடலாம். ஒரு நாள்லேயே போயிடலாம் வண்டியில். ஆனால் விரதமாக இருக்கிறது இதெல்லாம் கஷ்டம்ல. ஆமாம், யாரும் வீட்டில் அது. அப்புறம் போகிறதுக்கும் அந்த எருமையிலி வரைக்கும் நடக்கிறதே மலை மலையாக இருக்கும். சின்ன பிள்ளைங்க இப்போ பாதம் வேற போட்டிருக்காங்களான்னு தெரியல, மலையா இருக்கும். நமக்கு சின்ன பிள்ளையிலே நானே நடக்கிறதுக்கு குளுக்கோஸ் தந்ததுதான் என்னை நடக்க சொன்னாங்க. குளுக்கோஸ் இருக்கு பாரு ஒரு டப்பாவில், அது குளுக்கோஸ் கொடுத்தா கொஞ்சம் ஜில்லுன்னு இருக்கும், கொஞ்சம் மூச்சு வாங்காது. அது தின்னுட்டு நடக்கிறது. வள்ளிக்கு நம்ம சாம்பார் ரெடி பண்ணிட்டாங்க. சாம்பார் ரெடி ஆயிடுச்சு. பீக்கிங்க நல்லது உடம்புக்கு, பீக்கிங்க சாம்பார், அதனால தான் வச்சேன். பீக்கிங்காய் உடம்புக்கு. சபரிமலையை பற்றி நீ கேட்டுட்ட, எனக்கு அதை பற்றி சொன்னால் இன்னைக்கு ஃபுல்லாக சொல்லலாம். சொல்லுங்க. எரிமேலி பேட்டை துள்ளி போவாங்க. ஃபஸ்ட்டு போகிறவங்கள இப்படி கரும்புளி செம்புளி குத்தி, சின்ன பிள்ளையா இருந்தாலும் சரி யாராக இருந்தாலும் சரி, கரும்புளி செம்புளி குத்தி பாட்டு பாடி டான்ஸ் ஆடிக்கிட்டே போவாங்க. அங்கிட்டு மலை ஏறுறது. அந்த 8 மைல் தூரம் போனதுக்கப்புறம் குளத்துல இருந்து குளிக்கணும். அது ஒரு ஜாலி. கோயில் குளத்துக்கு போகிறதே ஒரு ஜாலி தான். சாமியோட சக்தி தானே. நீ மாங்காய் பச்சடி மட்டும்தான் வைக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். சாம்பார் வச்சுட்டேன், நீ மாங்காய் பச்சடி மட்டும் வைக்கணும். இந்த ஆவி அடைஞ்ச அப்படி திறந்துட்டு பருப்பை போட்டு கிண்டி விட்டுவிட்டு அந்த ஃபோட்டோவில் சபரிமலையில் எல்லா படியோட தானே. சபரிமலை அந்த கேரளா இது மாதிரி இப்படி இருக்கும். ரொம்ப பெருசாவெல்லாம் இருக்காது கோயில், சின்ன கோயிலாக தான் இருக்கும். அந்த கோயிலுக்குள்ள ஒரு 10 பேர் கூட போய் நிற்க முடியாது. நீங்கள் எப்படி மேலே போயிட்டு இருமுடியை கொடுத்துட்டு மேலே போயிட்டு அந்த இருமுடியை கொடுத்துட்டு நம்ம இங்கிட்டு வந்துட வேண்டியது. அந்த இப்போ அபிஷேகம் பார்க்க முடியாது, கூட்டம் எக்கச்சக்கமாக இருக்கும்.
ம் அதுக்கப்புறம் நம்ம இது தருவாங்க, தந்ததுக்கப்புறம் போய் வாங்கி சாமி கும்பிட்டு வரணும். ம் வந்து சைடில் வந்து உட்காந்துக்கணும். ம் அர்ச்சனை எல்லாம் பண்ணுவாளா? அர்ச்சனை பண்ணுவாங்களான்னு தெரியல. இந்த தேங்காய் தான் வாங்கி ஊற்றுவாரு. ம் அர்ச்சனை பண்ணுவாங்களான்னு அது தெரியல. யார் பிடிச்சது. அர்ச்சனை புதுசாக கொண்டு வரா? ம் எல்லாரும் தேங்காய் எழுத நெய் அரைச்சதையும் கொண்டு வருவாங்க. ம் ஆமாம், தனியாக அர்ச்சனை பண்ண மாட்டாங்க. தனியாக அர்ச்சனை எல்லாம் பண்ண மாட்டாங்க, தேங்காய் எதையும் கொண்டு வருவாங்க. அப்போ அந்த சாமிக்கு பிடிச்சது தேங்காய் தேங்காய் நெய். அதனால தான் அது அவர் வந்து தான் புளிப்பால் அம்மாவுக்கு கொண்டாந்துறான். ம் அவர் அம்மாவுக்கு உடம்பு சரியில்லைங்கல்ல, எந்த இதுவும் எது சாப்பிட்டாலும் அதுக்கு சரியா வராது. அந்த அம்மாவுக்கு ம் புளிப்பால் கொடுத்தாதே சரியாகணும்னா புளி எங்கேயே தேடுறது. அதனாலதான் புளி வாகனம் என் ஐயப்பனுக்கு. ம் புளி எங்கேயோ காட்டுக்குள்ள தேடி பிடிச்சி அதை விட்டு பாலை கொண்டு வந்து கொடுத்து அம்மாவை உயிர்ப்பித்தாராம். ம் அதனால அவர் புளியில தான் உட்கார்ந்துருப்பார் பாரு. ம் அப்படி ஒரு கதை. நல்லா இருக்கும். அப்போல்லாம் சைவம் மாதிரி சாப்பிட்றோன்னா சுட சுட சாப்பிடுவோம். சாப்பாடுலாம் விரதக்காரர்களுக்குன்னா சூடா இருக்கும்னா அப்பா அப்படியே திறக்க முடியல. குக்கருக்கு நம்ம பயப்படணும். சரி வாங்க, காஃபி சாப்பிடுவோமா, டீ சாப்பிடுவோமா? டீ ரெடி ஆயிடுச்சு ஃப்ரெண்ட். டீ ரெடி ஆயிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ், வாங்கி சாப்பிடலாம். இந்த சமையல் பண்ணிட்டு காட்டுறேன் ஃப்ரெண்ட்ஸ். ஃப்ரெண்ட்ஸ், காலை டிஃபன் வந்து தோசை, ஆம்லெட் ஒன்று. இங்கே பாருங்கள், ஆம்லெட் ஒன்று போட்டு வச்சுருக்கேன். மத்தியானம் சாதம், சுடு சுடு சாதம், அவனுக்கு கட்டினது போக மீதி சாதம். அப்புறம் இது பொரியல், புடலங்காய் பொரியல் அவனுக்கு வச்சுட்டேன் டிஃபன் பாக்ஸில். மீதி குழம்பு, பீக்கிங்காய் சாம்பார். எனக்கு மாங்காய் பச்சடி அந்த வச்சுக்கிட்டு இருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். மாங்காய் பச்சடி இந்த அதில் வெல்லம் தட்டி போட்டு இறக்கணும். அவ்வளோதான். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.